அனைவருக்கும் வணக்கம். கான்டெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் 11th நவம்பர். நேற்றுடைய கான்டெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷனில் நம்ம இந்தந்த லெவல்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இந்த லெவல்ஸில் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம்? மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி பண்ணியிருந்தோம். இன்றைக்கி எங்கெங்கே ப்ரொஃபைல் கிரியேட் ஆச்சு? இந்த இடத்துல ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? இந்த இடத்துல ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ லெவல் நம்ம மார்க் பண்ணது என்ன? இந்த சிங்கிள் பிரிண்ட் லெவலை மார்க்கெட் கிளியர் பண்ணிவிட்டு இந்த பேஸை கிளியர் பண்ண முடியல. கரெக்டுங்களா? இந்த பேலன்ஸை கிளியர் பண்ண முடியல. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம ப்ரொஃபைல்ஸ் அனலைஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல ப்ரொஃபைல் நமக்கு கிரியேட் ஆச்சு. இந்த பேஸை கிளியர் பண்ண முடியல. பர்ஃபெக்ட்டுங்களா? ஸோ உங்களுக்கு லெவல்ஸ் பிரகாரம் இப்போ மார்க்கெட்டை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கு இந்த ரெகுலராக இந்த சீரியஸை வாட்ச் பண்ணுங்கள். லேர்னிங் இன்ட்ரெஸ்டோட வாட்ச் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி எல்லாம் பார்க்காதீங்க. இது வந்து பியூர்லி எஜுகேஷன் ஃபார் லேர்னிங் ஹவு டு ப்ரிப்பேர் தி கான்டெக்ஸ்ட். இன்னைக்கு நிஃப்டியோட கான்டெக்ஸ்டில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில லேர்னிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னைக்கு நிஃப்டியோட கான்டெக்ஸ்டில் நான் கொஞ்சம் லேர்னிங் பண்ணுறேன், ஆனால் ஸ்கிப் பண்ணாமலாம் பாருங்கள். இந்த ப்ரொஃபைல் இந்த இடத்துல உங்களுக்கு கான்டெக்ஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் புவர் லோ. சேம் நெக்ஸ்ட் டே புவர் லோ. என்ன டே இது? 4th நவம்பர் அண்ட் 5th நவம்பர். ஸோ 4th நவம்பர் அண்ட் 5th நவம்பரில் நமக்கு புவர் லோ மார்க்கெட்டில் கிடச்சிது. அப்போ இந்த புவர் லோவில் உங்களுக்கு யார் உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க? பையர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ப்ரொஃபைலுமே உங்களுக்கு பார்த்தா வேல்யூ ஏரியா என்ன ஆகுது? உங்களுக்கு ஓவர்லேப் ஆகுது. இப்போ இந்த வேல்யூ ஏரியா இந்த இடத்துல ஓவர்லேப் ஆகிருக்கு. இந்த ஓவர்லேப் ஆகும்போது இந்த 2 டேவும் என்ன பண்ணிருக்கு மார்க்கெட்? இதே இடத்துல அதிகமான பார்ட்டிசிபென்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, திரும்ப இதே இடத்துல அதிகமான பார்ட்டிசிபென்ட். அப்போ 2 நாளும் இந்த பர்டிகுலர் பிளேஸில் மோர் பார்ட்டிசிபென்ட்ஸ் தன் பிஸ்னஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பேலன்ஸ் பண்ணியாச்சு. 2 நாள் ஒரே இடத்துல பார்ட்டிசிபென்ட் என்னங்க? அது பேலன்ஸ் தானுங்க. இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணியாச்சு. இந்த பேலன்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு அன்னைக்கு டேவே, அந்த பர்டிகுலர் டேவே என்ன இருக்கு? மார்க்கெட் இனிஷியேட் ஆகி இந்த இடத்துல பையிங் சிங்கிள் பிரிண்ட் வச்சு இங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டே இந்த ப்ரொஃபைல் அபவ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த பர்டிகுலர் சிங்கிள் பிரிண்ட்ல டெஸ்ட் எடுத்துட்டு தென் இந்த மல்டி டே ஹைக்கு மேலே மார்க்கெட் போயிட்டு ரிஜெக்ட் ஆகி அப்புறம் இங்கே மார்க்கெட் இந்த இடத்துல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் அந்த கான்டெக்ஸ்டில் கண்டினியூஸாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் டே அதுக்கு அடுத்த நாள் இந்த பேலன்ஸ், இங்கே ஒரு பேலன்ஸ் இருக்கும். இந்த பேலன்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு மார்க்கெட் என்ன ஸ்டேபிளாக இல்லை. இந்த இடத்துல ஸ்டேபிளாக இல்லை. இந்த இடத்துல மார்க்கெட்டில் என்ன இருக்குது? உங்களுக்கு இன்வெஸ்ட் இனிஷியேட்டிவ் பையிங் வரலை. அப்போ இந்த இடத்துல இனிஷியேட்டிவ் பையிங் வந்தால் என்ன இருக்கும்? இங்கேருந்து மார்க்கெட் பிக்கப் ஆயிருக்கும். ஓகே, இப்போ இந்த பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸில் வந்துட்டு இங்கே இது ப்ரீவியஸ் டேல இருந்த இந்த இடத்துல பையிங் டெய்ல் இருக்குது. இந்த பையிங் டெய்ல் இப்போ என்னவா இருக்குது? இந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு டிமாண்டாக இருக்குது. சேம் இந்த சிங்கிள் பிரிண்ட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு டிமாண்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகி இனிஷியேட்டிவ் பையிங் வரலன்னா இந்த இடத்துல யார் வருப்பா? ரெஸ்பான்சிவ் செல்லர் வந்தாச்சு. தென் மார்க்கெட் கம் பேக் அண்ட் இந்த பர்டிகுலர் டிமாண்டை கிளியர் பண்ண முடியாமல் என்ன இருக்காங்க? ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேல என்ன பண்ணோம்? கண்டினியூஸாக மார்க்கெட்டில் பையிங் இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மார்க்கெட்டில் செல்லாக இங்கே பை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால நல்ல ஒரு பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது? பிபிஓசியாவாக இருந்துச்சு. ஓகே, இதிலிருந்து இன்னியோட கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வரும். இன்னியோட கான்டெக்ஸ்ட்டுக்கு வரும்போது இன்னைக்கு ப்ரொஃபைலில் என்ன பண்ணியிருக்காங்க? மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு நமக்கு அந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் என்ன நடந்துச்சு? எக்ஸாக்டாக இந்த இடத்துல பேலன்ஸ் ப்ரொஃபைல், இந்த இடத்துல பிபிஓசி. இந்த பிபிஓசியில் மார்க்கெட் ஓப்பன் ஆகியாச்சு.
இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்னா அப் சைடு போயிட்டு இந்த இடத்துல என்ன இருக்கு, செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் இந்த இடத்துல இருக்கு. செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்ல யார் இருக்கா, சப்ளை இருக்காங்க. அந்த இடத்துல செல்லிங் நடக்குது, சப்ளையை கிளியர் பண்ண முடியல. தென் கம் பேக், இந்த இடத்துல பையிங் சிங்கிள் பிரிண்ட், இந்த இடத்துல உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு கீழே போய் ஏன் போக முடியல, இந்த இடத்துல நமக்கு என்ன ரெஃபரன்ஸ் இருக்கு, பேலன்ஸ் ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பிஓசி இருக்கு, வெர்ஜின் பிஓசி. ஓகே ஃபைன். இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனது உங்களுக்கு என்ன ஆச்சு, அப் சைடும் ஆக்ஷன் பண்ணிச்சு, டவுன் சைடும் ஓப்பன், அப் சைடு ஆக்ஷன், தென் டவுன் சைடு ஆக்ஷன். கிளியருங்களா, புரியுதுங்களா? அப்போ மார்க்கெட் அப் சைடும் அப்போ டூ வே ஆக்ஷன் நடந்திருக்கு. டூ வே ஆக்ஷன் நடந்த பிறகு மார்க்கெட் என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். அப்போ என்ன இருக்கு, இந்த இடத்துல பேலன்ஸ் நடக்குது. இங்க பாருங்க, சி பீரியட் பேலன்ஸ் நடக்குது. அப்போ நமக்கு இங்கே என்ன வேணும், கீழே போனால் பை பண்ணுறாங்க, மேலே போனால் செல் பண்ணுறாங்க. யாருங்க பண்ண வைக்கிறது, ரெஸ்பான்சிவ் செல்லர், ரெஸ்பான்சிவ் பையர். அப்போ இங்கே யார் இருக்கா, ரெஸ்பான்சிவ் பையர், ரெஸ்பான்சிவ் செல்லர். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் இருக்கும்போது மார்க்கெட் என்னங்க பண்ணும், பேலன்ஸ் பண்ணும். கரெக்டாக இன்னைக்கு பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னைக்கு யார் யாரெல்லாம் மிஸ்ஸிங்கு, இனிஷியேட்டிவ் செல்லரும் வரல, இனிஷியேட்டிவ் பையரும் வரல. மார்க்கெட் பேலன்ஸ். ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருதுங்களா? ஓகே. இப்போ இந்த பேலன்ஸில் என்ன நடக்கும், ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்கிறோம், பேலன்ஸில் உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்குது. பிஸ்னஸ் மீன்ஸ் பையர் அண்ட் செல்லர் அங்கே இருக்காங்க, அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, மோர் வால்யூம் இங்கே இருக்கு. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் என்ன ஆகணும், எக்ஸாஸ்ட் ஆகணும். யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல எக்ஸாஸ்ட் ஆகணும். அப்போ இந்த எக்ஸாஸ்ட் ஆகிறவங்க யார், பையர் எக்ஸாஸ்ட் ஆனால் என்ன, உங்களுக்கு சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். செல்லர் எக்ஸாஸ்ட் ஆனால் டிமாண்ட் கிரியேட் ஆகும். தென் மார்க்கெட் டைரக்ஷன் டிசிஷன் எடுக்கணும், டிசிஷன் எடுக்கல. நேற்றும் அதே மாதிரி இந்த இடத்துல டிசிஷன் எடுக்கல. கிளியருங்களா? ஏன் இந்த இடத்துல டிசிஷன் எடுத்தால் என்னங்க இருக்கணும், இந்த இடத்துல ஏதாவது ஒரு பக்கம் டிசிஷன் எடுத்தா இந்த சிங்கிள் பிரிண்டை கிளியர் பண்ணி மார்க்கெட் இப்படி போயிருக்கணும். இந்த பக்கம் டிசிஷன் எடுத்தால் இந்த சிங்கிள் பிரிண்ட் கிளியர் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணி டவுன் சைடு போயிருக்கணும். டிசிஷன் எடுக்கல. டிசிஷன் எடுக்க மீன்ஸ் என்ன, ஸ்டில் பிஸ்னஸ் கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆனால் தான் டிசிஷன் எடுப்பாங்க. அப்போ ஸ்டில் இன்னும் பிஸ்னஸ் கம்ப்ளீட் ஆகலை. அதுதான் இந்த 2 நாளுமே நடந்திருக்கு. அப்போ நாளைக்கு மண்டே அன்னைக்கு கம்ப்ளீட் ஆகுமா, கம்ப்ளீட் ஆகுனாது மண்டேயோட ஃபெசிலிட்டேஷனில் நமக்கு கிளியராக தெரியும். இதுக்கு அந்த பிபிஓசியோட கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மார்க்கெட்டில் உங்களுக்கு பிபிஓசிக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஆக்ஷன் பண்ண முடியலன்னா தென் ரீச் பேக் டு பிபிஓசி. பிலோவில் ஓப்பன் ஆகி ஆக்ஷன் பண்ண முடியலன்னா திரும்ப கம் பேக் டு பிபிஓசி. இந்த இது நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ இங்கே பாருங்க, இந்த டேவும் பிபிஓசி, இந்த டேவும் பிபிஓசி. தட் மீன் பேக் டு பேக் பிபிஓசி. அப்போ பேக் டு பேக் பிபிஓசி நெக்ஸ்ட் லெவலில் நடக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இந்த ரேஞ்சில் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டை செல் அண்ட் பை. ஸோ யார் செல் பண்ணுறாங்க, யார் பை பண்ணுறாங்க, அந்த வால்யூம்லாம் உங்களுக்கு எஃப்ஐஆர்டிஎல்லாம் நீங்கள் பார்க்க தெரியும், அதை நம்ம சொல்ல வேணாம். இந்த இடத்துல இது நடக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்குது. ஏன் இந்த லெவலில் மார்க்கெட்டை பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். See here, இங்கே உங்களுக்கு இந்த 2 ப்ரொஃபைல் அன்ஸ்பிளிட் பண்ணுங்க. அன்ஸ்பிளிட் பண்ண பேர் உங்களுக்கு புரியும். இந்த பர்டிகுலர் 5th அன்னைக்கு பேலன்ஸ் அண்ட் இம்பேலன்ஸ், ப்ரீவியஸ் பேலன்ஸில் என்ன பண்ணுறாங்க, இது அப்படியே இப்படி வரீங்க. இந்த பேலன்ஸ் தான் இது பேலன்ஸ், இந்த பேலன்ஸ் இது இம்பேலன்ஸ். அப்போ இந்த பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் என்ன மூவ் ஆகி இன்னொரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணாங்க. இப்போ அகெயின் அண்ட் அப்ரோச் டு ப்ரீவியஸ் பேலன்ஸை மார்க்கெட் அப்ரோச் பண்ணும்போது என்ன பண்ணும், இந்த இடத்துல இருக்கிற ஒரு யாராக இருக்கணும், இந்த பேலன்ஸ்ல இருந்து எந்த பேலன்ஸ்ல என்னங்க பண்ணாங்க, பிஸ்னஸ் கம்ப்ளீட் ஆன என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க, அப்சைட் டிசிஷன்னா என்னது, டிமாண்ட் அதிகமாக இருக்கு, பையர்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. அப்போ மார்க்கெட் என்னங்க பண்ணணும், டிமாண்ட் சப்ளை சப்போர்ட் பண்ணுமா, திரும்ப வந்து கரெக்டாக என்ன பண்ணுங்க, டிமாண்ட் வந்திருக்காங்களா, மார்க்கெட் ஷூட் ஆகும். பர்ஃபெக்ட்டுங்களா? இன்கேஸ் இங்கே டிமாண்ட் விருப்பப்படலை அப்படின்னா என்ன, உங்களுக்கு மார்க்கெட் பையரை தேடி போயிடும், பிகாஸ் சப்ளை கிரியேட் ஆகும். இப்போ இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகும்போது என்ன பண்ணாங்க, திரும்ப என்ன பண்ணாங்க, இந்த பேலன்ஸை மார்க்கெட் அப்ரோச் ஆகுமா, இந்த பேலன்ஸை அப்ரோச் பண்ணும்போது இந்த பேலன்ஸில் யாருங்க இருக்கா, இந்த பக்கத்தில் செல்லர் தானே, கீழே தானே அனுப்பிச்சு விட்ருக்காங்க. அப்போ இவங்க யார், சப்ளை. அப்போது இந்த இடத்துல ஒரு வால்யூம் தேவைப்படுது, போட்டிருக்காங்களா,
ப்ராப்பர் ஒன் டைம் ஃப்ரேம் போட்டுவாங்களா மார்க்கெட்டில், போட்டு என்ன பண்ணாங்க, இந்த ஹையில் கரெக்டாக பையிங் சிங்கிள் பிரிண்ட் வச்சுருக்காங்க. பையிங் சிங்கிள் பிரிண்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதே இடத்துல ஏன் இந்த இடத்துல மார்க்கெட்டை நிறுத்துறாங்க? பிகாஸ் தி ஜோன் இஸ் ப்ராப்பர்லி டிமாண்ட். இங்க இருந்து டிமாண்ட் கிடைக்குது. புரியுதுங்களா? இப்போ கண்டினியூஸா இன்னைக்கு டே என்ன நடந்திருக்கு, இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ண அலோவ் பண்ணவே இல்லை. கிளியர்? இப்போ இது நடந்திருக்கு. இங்க கான்செப்ட் என்ன, இதுவும் பிபிஓசி, இந்த இடமும் நமக்கு பிபிஓசி. இப்போ இந்த ரெண்டு இடமும் நமக்கு என்னவா இருக்கு, நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனா இப்போதைக்கு செட் பண்ணியிருக்காங்க. போக முடியல மார்க்கெட் மேலே, ஐ மீன் இதுக்கு கீழே மார்க்கெட் போக முடியல. அப்போ என்னது, இது டிமாண்ட். இது வந்து டிமாண்ட். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டே மார்க்கெட் நமக்கு இந்த இடத்துல இருந்து ப்ராப்பரா ஒரு ஓவர் நைட் டிசிஷன் மார்க்கெட் இந்த வீக்கெண்ட்ல பாசிட்டிவா நடந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், மார்க்கெட் ஷூட் அப் ஆகும். கிளியருங்களா? அதர்வைஸ் இவங்க தான் கீழே போக விட மாட்டாங்க. திரும்ப என்ன பண்ணா, திரும்ப ஒரு ஸ்டெப்பு மார்க்கெட் இறங்கி இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க, மார்க்கெட்டை இப்போதைக்கு கீழே விடுறதா இல்லை, ஸோ மேலே போகிறதுக்கான முயற்சியை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு நல்ல வால்யூம் கிடைக்கும் போது டெஃபினட்டாக ஷூட் அப் ஆகும். ஓகே, இந்த மாதிரி பேக் டு பேக் மார்க்கெட் வந்து ரேஞ்சிலே இருக்கும்போது, பேக் டு பேக் மார்க்கெட்டில் ரேஞ்சிலே இருக்கும்போது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. அதுவும் இப்போ இந்த பிளேஸில் பேக் டு பேக் ப்ரொஃபைல் இப்படி இருக்கு. இந்த இடத்துல இந்த 2 நாள் பேலன்ஸுங்களா, அப்போ இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிடலாமா, மெர்ஜ் பண்ண. இப்போ இந்த டே இங்கேருந்து ஹையில் போயிடுச்சுன்னா, ஹையில் போயிட்டு மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸில் வந்துருக்குங்களா, அப்போ இந்த இடமா மெர்ஜ் பண்ணிடலாங்களா, மெர்ஜ் பண்ணலாம். பர்ஃபெக்ட்டுங்களா? இப்போது மார்க்கெட் இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் பேக் டு பேக் ப்ரொஃபைல் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல இன்னும் பிஸ்னஸ் கம்ப்ளீட் பண்ணல, இந்த ஜோனில் இன்னும் பிஸ்னஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணல. அப்போது இந்த ஜோனில் அவங்க பிஸ்னஸ் கம்ப்ளீட் பண்ணால் மார்க்கெட் இப்போ எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போது எந்தெந்த இடத்துல இன்னும் இந்த கேப் இருக்குது, இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லைட் பேலன்ஸு மண்டே நடக்க சான்சஸ் இருக்குது. பிகினிங்லேயே ஸ்மார்ட் மணி வரலனா, அப்புறம் இந்த பேலன்ஸ் ஆன பிறகு என்ன உங்களுக்கு இந்த பிஓசி என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ண பிறகு அகெயின் இங்கே யார் வரணும், இனிஷியேட்டிவ் பையர் வந்த பிறகு மார்க்கெட் இஸ் கிராஸ் அபவ் சைடு. அப்போ கொஞ்சம் தூரம் போனோம், என்ன மார்க்கெட்டு ஸ்டில் அகெயின் ஒரு ஸ்மால் பேலன்ஸ் பண்ணும். ரேலி பேஸ் ரேலி தானே, பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஸ்மால் பேலன்ஸ், தென் அகெயின் ஷூட் அப். அப்போ பாருங்க, இங்கே பண்ணக்கூடிய பேலன்ஸ் இந்த இடத்துல போய் உங்களுக்கு ப்ரொஃபைலாக மாறிடும். இங்கே பண்ண அப்போ உங்களுக்கு ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இந்த பர்டிகுலர் இடத்துல உங்களுக்கு என்ன நடந்துட்டு முடிஞ்சிச்சு, பிஸ்னஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்படி வருது. இப்போ டவுன் சைடு வராங்க வச்சுங்களேன், இப்போ மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் பண்ணுறாங்க. இந்த பேலன்ஸ்லேருந்து அப் சைடு உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா தென் கம் பேக் பேலன்ஸ், தென் கம் டவுன். அப்போது இந்த இடத்துல ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு மார்க்கெட் என்ன பண்ணும், ஒரு டிசிஷன் எடுக்கும். கிளியருங்களா? அப்போ இந்த ரேஞ்ச் மார்க்கெட் ஆகும்போது இந்த மாதிரியே நீங்கள் என்ன பண்ண முடியும், ப்ரொஃபைலை மெர்ஜ் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஓகே, இதுக்குலேருந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, நம்ம இன்றைக்கி பார்த்தீங்க பேக் டு பேக் பிபிஓசி நம்ம லாஸ்ட் செஷன்லேயும் பார்த்தோம், இந்த செஷன்லேயும் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு எப்படி மல்டிபிள் டேவோட ப்ரொஃபைலை மெர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்ம் ஆகுது, அந்த டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து மார்க்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம் கொடுக்கும்போது எப்படி டைரக்ஷனை ட்ரெண்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ அகெயின் பேக் டு ப்ரொஃபைலுக்கு வந்துடுறேன். இது ஓகே. இப்போ இன்னைக்கு என்ன நடலாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கு, கட்டாயம் இந்த பிபிஓசி குட் ரெஃபரன்ஸ். அப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லிங் டெயில் குட் ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லிங் டெயில் குட் ரெஃபரன்ஸ். இந்த ஹையை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ரேலி ஹைன்னு சொல்லலாம். ஏன்னு சொல்கிறேன், இப்போ நார்மலாக இந்த பி கூட ஒரு ரேலி ஹை தான். ஏன்னா ஏ பீரியட்லேயே உங்களுக்கு என்ன ஆகல, மார்க்கெட்டு கீழே வரல, மேலே போய் ரிஜெக்ட் ஆயிருக்கு.
இப்போ இந்த பீரியட் பாருங்க, உங்களுக்கு ஆக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு சடனாக இங்கே ரியாக்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரொஃபைல் பாருங்க, மேலே மார்க்கெட் போயாச்சு, அப்படியே ஸ்லோவாக உங்களுக்கு போகுது. ஸ்லோவாக போயிட்டு சடனாக ஒரு ஹைக் வச்சுட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு அகைன் டவுன். அப்போ என்னங்க பண்ணுறாங்க, இப்படி டெய்ல் பண்ணிட்டு வராங்க. இது ஏ பீரியட்ல பண்ணல, கே பீரியட்ல பண்றாங்க. இதுக்கு வந்து ரேலி ஹைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, பையிங்க ஃபினிஷ் பண்ணிட்டு செல்லிங்க இனிஷியேட் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப டெய்ல்ன்ற இடம் என்னன்னா, ஒரு பையிங் கம்ப்ளீட்டட். அதனால தான் மோர் தென் a TPO அட்லீஸ்ட் 2 TPOவாவது உங்களுக்கு என்ன இருக்கணும், டெய்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் 2 TPOவாவது நமக்கு டெய்லா இருக்கணும். சிமிலர்லி உங்களுக்கு பிலோல வந்து மார்க்கெட் இது மாதிரி இருந்து சட்டனா இப்படி போயிட்டு இப்படி வராங்கன்னா அவங்க என்னங்க பண்றாங்க, செல்லிங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு பையிங்க இனிஷியேட் பண்றாங்க. கிளியருங்களா? அப்ப டெய்ல்ன்றதுக்கான ரீசன் இதுதான். சரிங்களா? அது ஏ பீரியட்ல நடந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். அது நான் அந்த சிங்கிள் பிரிண்ட் அந்த டாபிக்ல உங்களுக்கு கொடுத்துருப்பேன். பையிங் டெய்ல் அந்த டாபிக்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஏ பீரியட்லேயே நடந்தால் நல்லா இருக்கும். மிடில் வந்தால் என்ன, அந்த கான்ஃபரன்ஸ்லாம் நீங்க பாருங்க. ஓகேங்களா? சிங்கிள் பிரிண்ட்ல பார்த்து அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுதுங்களா? மார்க்கெட்டு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு இந்த சில நாட்களா. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் நமக்கு என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு டைரக்ஷனை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, அப்போ ஃபைனலாக நமக்கு இந்த பேலன்ஸ்க்கு பிலோல மார்க்கெட் ஏன் இந்த இடத்துல விட மாட்டுறாங்க அப்படின்ற ரீசன் நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்களா? அப்போ எக்ஸாக்டாக இந்த லெவலை மார்க் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ இந்த இடத்த மார்க்கெட் டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டிசைட் பண்ணாங்க மீன்ஸ் டிமாண்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, இங்கே ஓப்பன் ஆகி இந்த பிபிஎஸ்சியும் டச் பண்ணி மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து இதுவும் ஃபெயிலியர் ஆகி தென் மார்க்கெட் வில் கோ டவுன். புரியுதுங்களா? ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க பேக் டு பேக் பிபிஓசி வச்சுட்டே இருக்காங்க. அப்போ மார்க்கெட் கீழே வந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க, தாங்கி பிடிக்கிறாங்க. மீன்ஸ் தே ஆர் வில்லிங் டு பை இன் தி ஜோன். இது வந்து விட வேணான்னு பார்க்குறாங்க. கிளியருங்களா? அப்போ ஹெவி செல்லிங் வந்தாலும் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு பையிங்க டீட்டெயில் தான் பண்ணுறாங்க. இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஒரு காம்போனன்ட்ஸ்க்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த ஒரு காம்போனன்ட்ஸோட கேரக்டர் உடைய பிஹேவியரை நம்ம நோட் பண்ணோம். அந்த பிஹேவியரை மார்க்கெட் வச்சு என்ன பண்ணும், இந்த கேரக்டரோட பிஹேவியரே மார்க்கெட் பண்ணுச்சுன்னா அது என்ன, அது பேர் என்னது, எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். இந்த கேரக்டர் பிஹேவியர் மார்க்கெட் அதுக்கு நேர்மாறா பண்ணுச்சுன்னா அது என்னது, அன்எக்ஸ்பெக்டட். ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸ்பெக்டட் பிஹேவியரை நம்ம என்னன்னு சொல்றோம், அடுத்தது ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன். இந்த அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியரை நம்ம என்ன சொல்லுவோம், இனிஷியேட்டிவ் ஆக்ஷன். புரியுதுங்களா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டை படிக்க பழகிக்குங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் பிரகாரம் நிஃப்டியோட கான்டெக்ஸ்ட்டை 11th அன்னைக்கு பார்த்தாச்சு. இப்போ நவ் வி கோ ஃபார் பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? இப்போது இந்த பேங்க் நிஃப்டியோடைய இந்த ப்ரொஃபைல் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குது பாருங்க. இந்த இடம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இங்கேருந்து போய் இங்கே ரிஜெக்டட் தென் கம் டவுன், இங்கே ரிஜெக்டட் கம் டவுன், இந்த இடத்துக்கு வந்தோடனே திரும்ப ரிஜெக்டட். ஆனால் என்ன பண்ணல, டவுனுக்கு வரல, நடுவுலயே என்ன பண்ணாங்க, பிடிச்சிட்டு பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆனோன்னு என்னங்க பண்ணும், லோக்கு வரணும். லோக்கு வந்தாச்சா, இந்த தட்ஸ் மீன் வாட், இந்த இடத்துல செல்லிங் பண்ணுறாங்க. இந்த இடத்துல அவன் ப்ராப்பராக என்ன இருக்கு, சப்ளை அண்ட் டிமாண்ட் ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல சப்ளை நடந்தது, ஆனால் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஸ்டாப்டு ஹியர். அப்போ பேட்டர்ன் பாருங்க, என் பேட்டர்ன். அப்போ இந்த என் பேட்டர்ன் இந்த இடத்துல என்ன ஆகல, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை. தட்ஸ் மீன் இந்த இடத்துல நம்ம என்ன பேசுறோம், நியூ மணி வரல, நியூ மணி மார்க்கெட்டில் வரல. அப்போ நியூ மணி மார்க்கெட்டில் வரலன்னா யார் வரல, பையர் வரல. பையர் வரனா மார்க்கெட் என்ன பண்ண, பையர் எங்கே இருக்காருன்னு பார்க்கும். இந்த சிங்கிள் பிரிண்ட்ல பையர் இருக்காரா, ஏன்னா மார்க்கெட் அங்கே மேலே இருக்காரா, வந்தது.
என்னாச்சு, பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேலன்ஸோடைய விஷயம் ஃபெயிலியர். தென் இந்த சிங்கிள் பிரிண்ட் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸோடைய டிசிஷன் இன்னும் கிடைக்கல, மண்டே தான் கிடைக்கும். ஆனால் ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இப்படி யோசிச்சு பாருங்க. இப்படி போன மார்க்கெட் இப்படி வந்துட்டு ஏன் இப்படி போகக்கூடாது, அடுத்தது சான்சஸ் இருக்குங்களா? அப்போ இந்த இடம் உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக மண்டே இன்னைக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பாசிட்டிவா பார்ப்போம். அப்படி மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா இந்த பேலன்ஸ்க்கு பிலோல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். தென் யூ கேன் ஃபாலோ. ஓகே, இருந்துச்சுங்களா? இப்போ இந்த டீசெண்டா இந்த இடத்துல பேலன்ஸ், இம்பேலன்ஸ், அப்புறம் இந்த பக்கம் பேலன்ஸ்லாம் நடந்திருக்குல்ல. அப்போ இந்த ப்ரொஃபைல் எல்லாம் மெர்ஜ் பண்ணி நிஃப்டியில் பண்ண மாதிரி இந்த இடத்துல ப்ரொஃபைலை மெர்ஜ் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன கிடைக்குது பார்ப்போம். பாருங்க, உங்களுக்கு இன்னும் டி ஷேப் ஃபார்ம் ஆச்சா? இன்னும் ப்ராப்பர் டி ஷேப் இன்னும் ஃபார்ம் ஆகல. அப்போ மார்க்கெட் என்ன பண்ண, கொஞ்சம் ஸ்லைட்டா இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ண போறாங்க. இந்த இடம் பெண்டிங் இருக்குங்களா உங்களுக்கு? அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஸ்லைட்டாக ஒரு பேலன்ஸ் ஆன பிறகு ஓவர் கம் பண்ணி போகலாம். ஆனால் என்ன இருக்கு உங்களுக்கு, பேக் டு பேக் இந்த பக்கம் பிபிஓசி இருக்கிறதுனால மார்க்கெட்டை நம்ம ஃபாஸ்ட்டாக போனோம்னா என்னங்க வேணும், ஹை வால்யூம் வந்தால் தான் இங்கே நமக்கு ஷூட் அப் ஆகும். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல ஹை வால்யூம் இன்ஜெக்ட் ஆகிட்டாங்கன்னா மார்க்கெட் ஷூட் அப் ஆகும். ஓகேங்களா? அப்போ வால்யூம் இங்கே பர்ஃபெக்டாக நமக்கு சிங்கிள் பிரிண்ட்டோ இல்லை ஓடிஎஃப்ஓ கிடைக்குன்னா அகைன் மார்க்கெட் அதே சைட்வேஸ்லேயே போகும். ஓகே, இப்போ பிலோவில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா இந்த லோவை கட் பண்ணியாச்சுன்னா ஸோ என்ன உங்களுக்கு இதை வந்து பேனிக் செல்லிங், இமோஷனல் செல்லிங் இந்த மாதிரி சொல்லணும். கொஞ்சம் இது பிலோ கட்ட ஒன்றுனே இந்த இடத்துல வால்யூம் வருதோ இல்லையோ மார்க்கெட் நம்ம கொஞ்சம் தூரம் ஓட ஆரம்பிச்சிங்க. மோஸ்ட்லி நீங்களே சொல்லுங்க, இந்த இடத்துல நீங்கள் பை என்ட்ரி போட்டு அந்த பை என்ட்ரி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்தது எங்கே போய் பை என்ட்ரி போடுவீங்க? இங்கே தான் பை என்ட்ரி போடுவீங்க. அதுதான் இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க ஸ்மார்ட்டா, அவங்க இன்னும் ஸ்மார்ட் பண்ணி அவங்க இங்கே தான் என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் பையிங் வச்சு நிற்பாங்க. ஸோ மார்க்கெட்டில் கம்ஸ் டவுன். அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டோட புரிதல் வருதுங்களா? அப்போது இன்னைக்கு மல்டிபிள் ப்ரொஃபைலை நீங்கள் காம்போசைட் பண்ணி, ஐ மீன் மெர்ச் பண்ணி நீங்கள் பார்க்கும்போதும் உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்குது. அந்த டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களால் டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியும். அப்போது இந்த மாதிரி பேக் டு பேக் பிபிஓசி வருது. ஏதோ ஒரு 2 நாள் பேக் டு பேக் பிபிஓசி, இது கிளைனாக 3 நாள் வருது. அதுவும் எப்படி உங்களுக்கு அப்படியே ஒரு வேல்யூ ஏரியா டவுனாகவே வருது அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணாது, டவுன் ட்ரெண்டுன்னு இவனை நம்பிடக்கூடாது. நோ, டவுன் ட்ரெண்ட் போகிறோம் ஃபாஸ்ட்டாக வால்யூம் போட்டு போக வேண்டியதானே. அப்போ என்ன பண்ண மார்க்கெட்டு இந்த இதுக்கு மேலே அவங்க அலோவ் பண்ணல. ஏன் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, சப்ளை கொடுக்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல பையிங் கொடுத்து பேலன்ஸ் பண்ணுறாங்க. திரும்ப அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, சப்ளை கொடுக்குறாங்க. திரும்ப என்ன பண்ணுறாங்க, பேலன்ஸ் பண்ணுறாங்க. திரும்ப சப்ளை கொடுக்குறாங்க, திரும்ப பேலன்ஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த சப்ளைக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறாங்க, அவங்க டிமாண்டும் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா அப்சர்வேஷன் ஆஃப் சப்ளை. அப்போ ஒன்ஸ் அப்சர்வேஷன் ஆஃப் சப்ளை முடிஞ்ச உடனே மார்க்கெட் என்ன உங்களுக்கு எக்ஸாஷன் ஆகும். அப்போ யார் இங்கே எக்ஸாஷன், யார் இங்கே டயர்ட் ஆயிட்டா, செல்லர் டயர்ட் ஆயிடுவாங்க. ஏன் அவங்க செல் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம ஈக்குவல் என்ன பண்ணுறாங்க, பையும் கொடுக்கும்போது செல்லர் என்ன பண்ணுறாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க. தே கான் ஏபிள் டு டூ மோர் செல். அப்போ என்ன பண்ண, இந்த இடத்துல டிமாண்டு கிரியேட் ஆகி மார்க்கெட்டு ஷூட் அப் ஆகும். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி பேக் டு பேக் உங்களுக்கு பிபிஓசி வரும்போது இந்த செட்டப்பை நம்ம என்ன சொன்னோம், எக்ஸ்போனென்ஷியல் பிபிஓசி செட்டப்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல மேபி இதெல்லாம் எலெக்ஷன் டைமா இருக்கும், இல்லை ஏதாவது ஈவெண்ட் டைமா இருக்கும்போது மார்க்கெட் என்ன ஸ்லோவா அவங்க என்ன பண்ணாங்க, செல் மார்க்கெட்டை கீழே விட வைப்பிருக்கல, மேலே போற ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் ஹெவி வால்யூம் கொடுக்காம எவ்வளோ செல்லு வருதோ அதுக்கு ஈக்குவலண்டா பை பண்ணி என்ன பண்றாங்க, அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, டபுள் தி வால்யூம் போட்டால் மார்க்கெட் என்ன பண்ண மேலே. இப்போ இந்த இடத்துல செல் பண்ணுறாங்க, எக்ஸாம்பிள் இப்படி செல் பண்ணிட்டே வராங்க, ஒரு 10,000 குவான்டிட்டி செல் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஆர்டர் வந்து ஒரு 20,000 குவான்டிட்டி ஆர்டர் வருது வச்சுக்கோங்களேன். அப்போ என்னங்க ஆகும், இவங்களால ஃபர்தர் செல் பண்ண முடியல, மார்க்கெட் ஷூட் அப் ஆயிடும்ல. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இவங்க 1000னா இவங்களும் 1000 அளந்து போடுறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ செல் பண்ணுறாங்களோ அது ஈக்குவலண்டா என்ன பண்ணுறாங்க, பை பண்ணி பேலன்ஸ் தான் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடம் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரேட் ரேஞ்ச். அப்போ இந்த பேலன்ஸுக்கு பிலோவில் மார்க்கெட் போக விருப்பம் இல்லை, இந்த பேலன்ஸுக்கு மேலே மார்க்கெட் போக விருப்பம் இல்லை, நடுவில் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதுதான் ட்ரேட் ரேஞ்ச். இந்த ட்ரேட் ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் என்ன போகும், உங்களுக்கு ரேலி ஆகி போவோம் ஏதாவது சைட். ஃபைன், ஓகேங்களா?
இந்த கான்செப்டை தான் வேணும் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் நம்ம நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணியிருப்போம். நீங்களும் சர்ச் பண்ணுங்க மார்க்கெட்டில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. அப்போ மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னும் போது யார் யாரெல்லாம் இருக்காங்க? ஒரு ஸ்கேல்பர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ஸ்கேல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க கரெக்டுங்களா, ஸ்கேல்பர் அவங்க ரேஞ்ச். அப்புறம் இன்ட்ராடே கொஞ்சம் ஹை போனால் அவங்க செல் பண்ணுவாங்க, லோ போனால் பை பண்ணுவாங்க, அவங்க இன்ட்ராடே ரேஞ்சாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல ஹைலேருந்து என்ன பண்ணுறாங்க, இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஹைலேருந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் ஷார்ட் டைம் ட்ரேடர் உள்ளே வராங்க. அவங்க கொஞ்சம் தூரம் இனிஷியேட்டிவ் எடுத்து போகிறாங்க. அவங்க அது ஒரு நாள் போங்க 2 நாள் போங்க, உடனே மார்க்கெட்டில் நின்றோம், திரும்பவும் ரிவர்ஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல இருந்தும் உங்களுக்கு வந்து பையிங்க இனிஷியேட் பண்ணுறாங்க. அவங்க யாராக இருப்பாங்க, லாங் டைம் ட்ரேடர். அப்போது இந்த இடத்துல யார் லாங் டைம் ட்ரேடர் இருக்காங்க, இந்த இடத்துல ஷார்ட் டைம் ட்ரேடர் இருக்காங்க, அப்போ இந்த இடத்துல இன்ட்ராடே ட்ரேடர் இருக்காங்க, இந்த இடத்துல ஸ்கேல்ப் பண்ணுறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த பேலன்ஸ்ல இருந்து ஷூட் அப் ஆச்சு, பேலன்ஸ் இப்படி பண்ணி தான் ஷூட் அப் ஆச்சு. அப்போ இந்த இடத்துல இருந்து என்ன இருக்கு, உங்களுக்கு ஒரு ஷார்ட் டைம் ட்ரேடர் உள்ள வந்து ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல யாருங்க வரணும், லாங் டைம் ட்ரேடர் இந்த இடத்துல வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி எடுத்துட்டு போயிருக்கணும். அதனாலதான் இனிஷியேட்டிவ் பையிங் இந்த இடத்துல வரல. இதை செக் பண்ணாம அப்சைடு போவாதீங்கன்னு இந்த டேவோட கான்டெக்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் நான்லாம் சொல்லுங்க, மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் சொல்லுது. நம்ம ட்ரேடரோட வேலை மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணோம், ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க. இங்கே வந்து நாங்கள் சொல்லிலாம் மார்க்கெட் எதுவும் பண்ண போகிறது இல்லை, யார் சொல்லி மார்க்கெட் எதுவும் பண்ண போகிறது இல்லை. நம்ம வேலை என்ன, அங்கே மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக நம்ம நோட் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆஸ் எ ட்ரேடராக நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட்டை புரிஞ்சு நடக்கணும். ஓகே, ஹோப் ஐ கிளாரிஃபைட் லாட் ஆஃப் திங்ஸ் டுடே. நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், போதும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் த பெஸ்ட் சப்ஜெக்ட். ப்ராப்பராக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மார்க்கெட் ப்ரொஃபைலோட ரெகுலர் கான்டெக்ட்டை நீங்கள் என்ன பண்ணி 31st ஒரு ஒன் டைம் லேர்னிங்கை என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோஸ் எல்லாம் அப்படியே ஒரு வாட்டி பாருங்கள், ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள் பரவாயில்ல. ஆனால் அதில் நம்ம கான்டெக்ட் என்ன பண்ணியிருக்கோன்னு மட்டும் பார்த்துட்டே வாங்க. இப்போ கரெக்டாக 11th கான்டெக்ட் உங்களுக்கு அழகாக கனெக்ட் ஆகிடும். அப்போ பாருங்கள் 31st நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ 31st இன்னைக்கு இருக்கு, இங்கே இருக்கு இந்த. அப்போ மார்க்கெட் பாருங்க என்ன 31st என்னென்ன நடந்திருக்கு இங்கே நல்லா பாருங்க. 31st இங்க இருந்து டவுன் போய் திரும்ப அப் போய் திரும்ப. அப்போ ஒரு சைக்கிள், இது என்னங்க, ஒரு சைக்கிள் ஐலோ தானே, இது ஒரு சைக்கிள் ஐலோ தானுங்க மார்க்கெட்ல, லோ ஹை லோ. அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு கம்ப்ளீட் ஒரு சைக்கிளோட இது உங்களுக்கு கிடைக்குது. இப்போ 31st இருந்து இப்போ 11th கான்டெக்ட் வரைக்கும் நீங்கள் அப்படியே ப்ரிப்பரேஷன் அப்படியே பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் லேர்னிங்காக உங்களுக்கு கான்டெக்ஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் இந்த வீக்கெண்டு தான் இருக்குது உங்களுக்கு, இதை யூஸ் பண்ணி ஒரு வாட்டி பாருங்கள். பார்க்கும்போது இருக்க டெர்மினாலஜிஸ் காம்போனன்ட்ஸ் உங்களுக்கு டவுட் வரும்போது இந்த இடத்துல போய் நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சீரியஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். இதை முடிச்சுட்டு இந்த சீரியஸ் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு இந்த சீரியல் பிரகாரம் முடிச்சுட்டு கான்டெக்ட் பார்க்கும்போது டவுட் வரும்போது கிராஸ் டேலி பண்ணி இதை வந்து நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் லேர்னிங்காக நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் வீக்கோட கான்டெக்ஸ்டில் நாங்கள் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது உங்களால் அடாப்ட் பண்ணி லேர்னிங்கை கண்டினியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சிங்கிள் டைம் எஃபர்ட்டுங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங். இந்த சிங்கிள் டைம் எஃபர்ட்டை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு சிஸ்டமைஸ்டு ட்ரேடராக இருப்பீங்க. ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் லாஸ் வரும், மாறி மாறி வரும். பட் யூ ஆர் ஏ டிசிப்ளின் ட்ரேடர்னால என்ன பண்ணீங்க, மார்க்கெட்டில் சர்வைவலாக இருக்கும். ஒரு டிசிப்ளின் ட்ரேடராக இருக்கிறதுனால மார்க்கெட்டில் நம்ம சர்வைவாக இருக்கும். அப்போ டிசிப்ளின் மார்க்கெட் சர்வைவ் ஆகிறோம். அப்போது சர்வை ஆகிடுச்சு. அப்போ அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணோம், எப்படி மார்க்கெட் வந்து பேலன்ஸ் பண்ணி பிரேக் அவுட் கொடுக்குதோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஒரு நாள் ப்ராஃபிட் எடுக்கிறோம், ஒரு நாள் லாஸ் எடுக்கிறோம், இப்படி போயிட்டே இருக்கு. அப்போ நம்ம எப்போ அடுத்த லெவலுக்கு போகிறது, புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய எம்டிஎம் அக்கௌண்ட்டையும் நீங்கள் மார்க்கெட் சார்ட் மாதிரி பாருங்களேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்கெட்டோடைய அண்டர்ஸ்டாண்ட் தேவைப்படுது. ஸோ அதை இந்த சீரியஸில் நீங்கள் முடிச்சிடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு தான் வழக்கமாக we are not doing courses but we are conducting a mentorship program because we are believe we have to support the trader. ஒரு ட்ரேடருக்கும் டிஃப்ரெண்டாக சப்போர்ட். ஒரு 10 இல்லை 11 நாள்லாம் நம்ம விட முடியாது. ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒருத்தர் ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பாங்க, ஒருத்தர் ஸ்லோ லேர்னராக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். அப்போ ஒரு பயிர் வந்து விதை போட்டோன்னா ஒரு பயிர் வேகமாக வளரும்,
ஒரு பேர் ஸ்லோவாக வளரும். அது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? வீட்டில் ஒரு அண்ணன் தம்பி இருக்கோன்னா 5 பேருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்போம். ஆனால் பெற்றவங்க அப்படி இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி ஒரு மென்டார், ஒரு ட்ரைனருன்றவங்க படிக்க வரவங்க எல்லாருமே ஒன்று தான். ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறாங்கன்றதுனா அவங்க தலையில் தூக்கி வச்சுக்க முடியாது. ஒருத்தர் ஸ்லோவாக லேர்ன் பண்ணுறதுனால அவங்கள வந்து எதுவும் இழிவான அதெல்லாம் பண்ண முடியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும். ஸோ இதை நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, பேம்பு ட்ரீயோட எக்ஸாம்பிளோட தான் நான் பார்ப்பேன். ஒருத்தர்லாம் வந்து ஸ்லோ லேர்னராக இருப்பாங்க. 1 மந்த், 2 மந்த், 3 மந்த் அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. எங்கள் குரூப்பில் ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா? அவர் ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 4 மந்த்ஸாக அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு புரியல. ஆனால் ரெகுலராக செஷன்ஸ் வருவார், அட்டன் பண்ணுவார், இப்படியே போயிட்டே இருப்பார். ஆனால் சடனாக 5th மந்த்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டாக கண்ணில் காமிச்சிட்டே இருக்காருங்க. எனக்கே பொறாமையாக இருக்கு அவரை பார்த்து. கிளியருங்களா? அப்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த 4 மாசமா பேம்பு ட்ரீ மாதிரி கீழே வளர்ந்துட்டே இருக்காரு. ஒன்ஸ் வெளியே வந்தோன்னா அவர் ஷூட் போய் போயிட்டே இருக்காரு. ஒரு ரெட்டு கூட காணும். இது எப்படின்னா, அப்போ ஃபர்ஸ்ட் மந்த்லயே ஒருத்தர் லேர்ன் பண்ணி போயிட்டாரு அப்படின்னால அவர் சக்சஸா கிடையாது. அவர் எவ்வளவு தூரத்துல இருக்காருன்னு பார்க்கணும்ல. அப்ப இவர் பாரு 4 மாசமா இவர் எதுவுமே பண்ணலன்றதுனால இவர் ஒண்ணுமே இல்லாதவர் கிடையாது. இவர்கிட்ட திறமை இருக்கு. அப்ப அந்த திறமை வர வைக்கும் நம்ம அலோவ் பண்ணணும். ஒரு கிளாஸ் ரூம் செஷன் வச்சாலோ இல்ல ஒரு மீட்டிங் வச்சாலோ அதெல்லாம் அவங்களை அலோவ் பண்ணி அவங்கள ஒரு கண்டினியூஸ் எஜுகேஷனா கொண்டு போறவங்க தான் ப்ராப்பர் மென்டார் அண்ட் ட்ரைனிங் கொடுக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு பேட்ச் எடுத்தோமா, அந்த பேட்ச் முடிஞ்சிச்சு, அதுக்கு அடுத்த பேட்ச் நோ, கிவ் சம் ஸ்பேஸ். தேர் ஆல்சோ அவங்கள யாரு, நம்மள மாதிரி சக குடிமகன், சிட்டிசன்ஸ். ஓகேங்களா? அதை கொஞ்சம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? யாருடைய மனசும் புண்படுத்துறதுக்கான விஷயம் இல்லை. எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. ஏதோ ஒரு கனவோட தான் ட்ரேடிங்கை கற்றுக்க வந்திருக்காங்க, அதை நாமளும் நினச்சி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ தட் நாங்கள் மென்டார்ஷிப் ப்ரோக்ராமாக தான் கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க இந்த பர்டிகுலர் வெப்சைட் மூலிமா நீங்கள் என்கொயரி கிளிக் பண்ணிவிட்டு எங்களை ரெஃபர் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ தட் லாட் ஆஃப் பேமெண்ட் மெத்தட் ஆப்ஷன்ஸ் வந்து நாங்கள் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஓகேங்க? அதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ இஎம்ஐ ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் வேரியஸ் கார்டு ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் யூ கேன் கெட் மேக்ஸிமம் 24 months. ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் 36 months கூட கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 36 monthsக்குள்ளே கொடுக்குறாங்க. இந்த அது மாதிரி இருக்குது. இருக்க லீஸ்ட் அமௌண்ட்டு உங்களால் பீஸ்ஃபுல்லாக மாதம் ஒரு இஎம்ஐ மாதிரி கட்டிட்டு படிக்கிற மாதிரி பிளான் இருக்கிறவங்க கண்டக்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ த ஃபைனல் டச் மார்க்கெட் கான்டெக்ட் ஃபார் 11th November. ஸோ கிளியர்லி நம்ம இது டிஸ்ட்ரிபியூஷன் சார்ட்டாக ஒரு வாட்டி பார்த்துட்டோம். என்னன்றதை நம்ம இதை மெர்ஜ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ பேக் டு பேக் பிபிஓசி இருக்குது. இந்த இடத்துல நல்ல ஒரு டிமாண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ் இருக்குது. மார்க்கெட் இங்கே இருந்தால் நமக்கு என்னாச்சு, கன்வெர்ட் ஆகி மேலே போச்சு. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவலாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ தென் செல்லிங் டெயில் இந்த பக்கம் செல்லிங் டெயில். சிமிலர்லி பேங்க் நிஃப்டியில் பேக் டு பேக் பிபிஓசி. ஆனால் இது என்ன பிபிஓசி? எக்ஸ்போனென்ஷியல் பிபிஓசி. அப்போது ஒரு நாளும் ஒரு சர்டன் லெவல் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, செல்லிங் கொண்டு போகிறாங்க, பேலன்ஸ் பண்ணுறாங்க, செல்லிங் கொண்டு போகிறாங்க, பேலன்ஸ் பண்ணுறாங்க, செல்லிங் கொண்டு போகிறாங்க, பேலன்ஸ் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? ஃபைனலாக பேலன்ஸ்லேயே வந்து நிற்கிறாங்க. இப்போ என்ன டிசைட் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு மண்டே வந்து கிளாரிட்டி ஓரளவு கிடைக்கும். இங்கேருந்து பேலன்ஸ் பண்ண போகிறாங்களா இல்லை எப்படி? மோஸ்ட்லி இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் பிபிஓசி மார்க்கெட்டில் வருது அப்படின்னா தே ஆர் வெயிட்டிங் ஃபார் சம் நியூஸ். வால்யூமை என்ன பண்ண மாட்டாங்க, ஹெவி பை கொடுக்க மாட்டாங்க. அந்த சேம் டைம்ல மார்க்கெட் என்ன பண்றாங்க, கீழே விடாம தாங்கி பிடிக்கிறாங்க. ஏதோ ஒரு நியூஸ்க்காக கீழே விட்டுடலாமா இல்லை தூக்கிட்டு போயிடலாமா, புரியுதுங்களா? அப்படியே தாங்கி பிடிச்சிட்டே வராங்க. ஒரு நாள் பிடிக்கிறாங்க, விட்டுடலாமா தூக்கிட்டு போகலாமா. அப்போ ஏதோ ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நீங்களும் நியூஸ் பார்க்குறவங்க தான் இருப்பீங்க, நிறைய அப்டேட் இருக்கும், பார்த்துக்கோங்க. பட் டெக்னிக்கலாக ஆஸ்பெக்ட்ஸில் நம்மளுக்கு இப்படி தெரியும். பர்ஃபெக்ட்டுங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கூகுள் ஷீட் இருக்கும். இந்த கூகுள் ஷீட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு அப்டேட் யுவர் ரெக்குவயர்மெண்ட். ஓகே, உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். விச் டாபிக் வாண்ட் டு லேர்ன், சம் பேசிக் திங்ஸ் இருக்கும். இதை நீங்கள் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா இதிலிருந்து நாங்கள் கன்சால்டேட் பண்ணி முக்கியமான டாபிக் எல்லாத்தையும் உங்களுக்கு எங்கே கொண்டு வரதா இருக்கும், ப்ராப்பர் இந்த இடத்துல உங்களுக்கு செஷன்ஸாக கொண்டு வரதா இருக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க.
எனக்கும் நேரம் இருக்குது, பண்ண முடியுது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நானும் பிஸி ஆகிட்டேன்னா உங்களுக்கு திரும்ப இந்த இடத்துல செஷன் ஸ்டாப் ஆகும். திரும்ப நான் ஃப்ரீ ஆகும் போது தான் பண்ண முடியும். ஏன்னா என்னை நம்பியும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, லேர்ன் பண்ணுவோம், அவங்களே நான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த திங்ஸ். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். ஹாப்பி வீக்கெண்ட்.